அன்னைக்கு நான் சென்னையில இருந்து மதுரையில இருக்க என்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். சென்னையில நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன். என்னோட சொந்த வீடு மதுரையில தான் இருக்கு. அந்த நாட்கள்ல ஸ்கூல் லீவு ஆரம்பமாகி இருந்துச்சு. அதனால குழந்தைங்க எல்லாமே லீவ்ல இருந்தாங்க. டீச்சரா இருக்கக்கூடிய எங்களுக்கு எப்பவும் எங்க நினைச்சாலும் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அதனால நானும் இந்த லீவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு சுத்தி பார்க்கலான்னு நினைச்சேன். 2ஆம் தேதி எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். வீட்டில் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி நாம இன்னைக்கு ஸ்லீப்பர் பஸ்லயே போகலான்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. கடைசியா ஒரு பஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு சீட் மட்டும்தான் மிச்சமாவும் இருந்துச்சு. அந்த ஸ்லீப்பர் இருக்கையும் காலியாக இருந்துச்சு. அந்த பஸ் ஃபுல்லா எல்லாருமே புக் பண்ணியிருந்தாங்க. அதாவது கீழையும் படுத்து தூங்குற வசதி இருக்கு, மேலையும் படுத்து தூங்கக்கூடிய வசதி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸோட நடத்துனர்கிட்ட ஒரு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இல்ல மேடம், உங்களுக்கு தனியா சீட் கிடைக்காது. ஏன்னா ஸ்லீப்பர்ல ஒரே ஒரு இருக்க தான் காலியா இருக்கு, அதுலயும் ஒரு ஆள் இருக்காரு, நீங்க சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது, ஏன்னா எல்லா சீட்டுமே புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா 5 நிமிஷம் யோசிச்சுட்டு பரவாயில்ல எனக்கு அதே இருக்கைய கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் எப்படிப்பட்டவர், என் கூட பயணிக்க போறவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட மனசுல விசித்திரமான எண்ணங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நான் இதெல்லாம் மறந்துட்டு தைரியமா பஸ்ல ஏறி என்னோட இருக்கையில படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பார்த்தேன், பக்கத்துல ஒரு பை இருந்துச்சு. ஆனா அந்த நபர் அங்க இல்ல. அதுக்கப்புறமா நான் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். ஒருவேளை அந்த நபர் மேலே வந்துட்டு இருக்காரா? அவர் பார்க்கறதுக்கு சரியா ஒரு 30லிருந்து 35 வயசு இருக்க ஒரு ஆள் மாதிரி இருந்தாரு. அதாவது அவர் ஒரு வயசானவர் இல்ல, ஒரு இளம் வயசு பையனை போல இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த பையனும் வந்தாரு. ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டிருந்தாரு. அவர் அந்த ஸ்லீப்பர் பஸ்லயே தன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறத நான் பார்த்தேன். அவரோட ஜீன்ஸை மாத்திக்கிட்டு லோஸ் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மேலே வந்து படுத்துக்கிட்டாரு. மேடம், இது என்னோட சீட்டுன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கு நானும் எனக்கும் இதே சீட்டு தான் கிடைச்சிருக்கு, நீங்க பஸ் கண்டக்டர் கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா பஸ் நடத்துனர் அவருக்கு புரிய வச்சாரு. அவரும், ஓ சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வசதியா இருந்தா நான் முற்றிலும் சரிதான்னு சொன்னாரு. இப்போ எங்களோட பயணம் ஆரம்பமாச்சு. நான் அவரை பார்த்தப்போ அவர் பாட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் ப்ளூடூத் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு. கொஞ்சம் மெதுவா நேரம் போச்சு. சுமார் ஒரு 10 நிமிஷங்களுக்கு அப்புறமா அந்த பஸ் அங்கிருந்து கிளம்பிருச்சு. பேருந்து மெதுவா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமா போக ஆரம்பிச்சது. இப்போ ஸ்லீப்பர் பஸ்ல அதிக இடம் இருக்காது. 2 பேர் இருந்தா இருவரும் ஒருத்தர் தொடுவாங்க. ஆனா எங்களுக்கு இடையில இதுவரைக்கும் எந்த தவறான புரிதலுக்கும் வழிவகுக்க பேச்சு நடக்கவே இல்லை. ஆனா நான் பார்த்தேன், இரவு ஆக ஆக அந்த ஆள் மெதுவா என்னோட பக்கமா வந்துட்டு இருந்தாரு. முதல்ல எனக்கு விசித்திரமா தோணுச்சு. ஆனா நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறமா இது என்ன நடந்துருச்சு, இவன் என் கூட ஏதாவது தவறு செய்ய போறானான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட மனசுல சில யோசனைகள் வந்துச்சு. இவன் இன்னும் கொஞ்சம் மரியாதை குறைவா என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் இவனை ஓங்கி ஒரு அற விட்டுருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் யோசிச்ச 5 நிமிஷங்களுக்கு அப்புறமா அந்த நபர் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா என்னோட பக்கத்துல வரத பார்த்தேன். நான் அவரை பார்த்து, நீ பைத்தியமா? உன்னோட வீட்டுல அம்மா அக்கா இல்லையா? உன்னால ஒழுங்கா தூங்க முடியாதா? உன்னோட அம்மாவோட இப்படிதான் தூங்குவியான்னு கேட்டேன். அதுக்கு அவரு, மேடம் நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோட அம்மா இப்ப இந்த உலகத்துல இல்ல, நான் எப்படி வசதியா உணர்றேன்னு அப்படிதான் தூங்குறேன். நான் கீழே விழுந்துட்டா நீங்க எனக்கு சிகிச்சை கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் நானும் சரி அப்படின்னா நீ மூளையில படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அவரும் சரி நீங்க படுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அவ்வளோ சொல்லிட்டு அவர் மூளையில படுத்துக்கிட்டாரு. பஸ் ரன்னிங்ல இருக்கும்போது குலுங்கும் போதும் நான் அவரோட பக்கத்துல நகர்ந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா, மேடம் பாருங்க, இதுதான் விஷயம். ஒரு பொண்ணு தவறு செஞ்சா சமூகம் அவங்கள தப்பா பாக்குறது இல்ல. ஆனா ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது தப்பு செஞ்சா எல்லாருமே அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒவ்வொரு ஆணுமே கெட்டவன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரு. அவர் எவ்வளவு நல்ல பையன் அப்படிங்கறது அவர் பேசினதுல புரிஞ்சுது. ஆனா அவரோட மனசுல என்ன மறைஞ்சிருந்ததுன்னு எனக்கு தெரியல. மெதுவா பஸ் முன்னோக்கி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேருந்து நிறுத்தமும் வந்துச்சு. அங்க சில பேர் ஏறினாங்க. இப்போ பேருந்து மிகவும் நெருக்கடியா இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் இருந்தாங்க. பஸ் அதோட வேகத்துல போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே தங்களோட இருக்கைகள்ல தூங்கிட்டு இருந்தாங்க. மேலும் வழித்தடத்துல நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா பேருந்து நின்னதுமே நிறைய பேர் பேரிலிருந்து ஏறினாங்க.
இதுக்கப்புறமா அந்த பையன் மெதுவா என்னோட கழுத்து பக்கத்துல கையை நீட்டினதை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம போற வழிகள்ல நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பஸ் நின்னதுக்கு அப்புறமா அவங்க பஸ்ல ஏறிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல அந்த பையனோட கை என்னோட கழுத்து பக்கத்துல வரத நான் பார்த்தேன். நானும் உனக்கு என்ன பிரச்சனை, ஒண்ணுமே புரியலன்னு கேட்டேன். அதுக்கப்புறமா நான் உடனடியா பஸ்ஸோட நடத்துனரை கூப்பிட்டேன். பஸ்ஸோட நடத்துனர் மேடம், உங்களோட கழுத்து பக்கத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து என்னோட தங்க சங்கிலியை திருடிடாங்கன்னு தெரியல. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். இதுக்கப்புறமா சத்தமா நான் என்னோட செயின் போட்டிருந்தேன். இந்த பையன் என்னோட செயினை திருடிட்டான்னு சொல்லி கத்துனேன். ஏன்னா இவன் தான் என்னோட கழுத்துல கை வச்சிருந்தான். நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்னை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் என்னோட ஏதோ தவறு செஞ்சிருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் கூட எந்த தவறுமே செய்யல. மாறா என்னோட தங்க சங்கிலிய திருடிட்டான். ஒருவேளை அவன் ஒரு திருடனா இருக்கலாம். இந்த நடத்துனரும் இதுல உடந்தையா இருந்திருக்கலாம். அவன் மேடம் ஏன் பொய் சொல்றீங்க, நீங்க ஏற்கனவே சங்கிலி போடவே இல்லை, நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா நானும், ஓ உனக்கு இவ்ளோ தெரியுமா, அப்படின்னா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் இப்போ சங்கிலியோட தான் வந்தேன். நீங்க 2 பேரும் தந்திரம் செய்யணும்னு நினைச்சா நான் உங்க மேல புகார் கொடுப்பேன். என்னோட கணவர் ஒரு போலீஸ் அதிகாரி, நான் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு தெரியுமா? ஒரு பஸ் நடத்துனர் அப்படிங்கிற முறையில நீங்க பயணிகளுக்கு எப்படி சேவை செய்யணும், அவங்கள கொள்ளையடிக்க கூடாது, நீங்க வெக்கப்படணும்னு சொல்லி சொன்னேன். அந்த பஸ் நடத்துனருக்கு நிறைய பேசினேன். அப்போ பேருந்துல இருந்த எல்லாருமே இறங்கி அந்த பையனை ரொம்பவே அடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை சோதனை செஞ்சப்போ அவனோட சட்டப்பையிலிருந்து என்னோட தங்க சங்கிலி கிடைச்சது. இதுக்கப்புறமா நான் அதை எடுத்துக்கிட்டு நான் இவங்க கூட இருந்து பேருந்துல செல்ல மாட்டேன்னு சொல்லி அங்கேயே இறங்கிக்கிட்டேன். ஆனா நான் இறங்கும் போது எனக்கு பயமா இருந்துச்சு. இப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இரவு மிகவும் இருட்டா இருந்துச்சு. நான் தனியா ஒரு அமானுஷ்யமான சாலையில இறங்குறது எனக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. நான் இறங்கினதுமே அந்த பேருந்துல இருந்த எல்லா பயணிகளையும் இறக்கி விட்டதையும் பார்த்தேன். பேருந்தோட நடத்தினர்கிட்ட இருந்து தங்களோட பணத்தை பெற்றுக்கிட்டு என்னோட அருகில நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பேருந்து நடத்தினர் மன்னிப்பு கேட்டாரு. மேடம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு வாங்க. உங்களால எல்லாருமே பஸ்ல இருந்து இறங்கிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் இந்த பஸ்ல ஒருபோதும் போக மாட்டேன். ஆனா என்னோட இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க தங்களோட இலக்கை அடையணும். நான் மதுரைக்கு போகணும். அதனாலதான் நான் இந்த முறை பஸ்ல ஏறினேன். இனிமே எந்த பொண்ணையும் உங்க சகோதரிய தாயா பாருங்க. யாரோட பொருளையும் திருடவோ யாரோட பொருளையும் அபகரிக்கவோ ஆசைப்படாதீங்க. திருட்டு செயல்கள் செய்யறவங்கள ஒருபோதும் மன்னிக்காதீங்க. அதனாலதான் உங்க வேலையில எப்பவுமே நேர்மையா இருங்க. ஒரு நாளும் ஒரு நிர்கதியான பெண்ணை உங்களோட வலையில சிக்க வைக்காதீங்க. நீங்க அந்த பாவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எவ்வளோ பெருசா இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கப்புறமா நாங்க எல்லாருமே அந்த பஸ்லயே உட்கார்ந்தோம். பஸ் மெதுவா அதோட வேகத்துல நகர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா நான் பார்த்தேன், என்னோட செயினை திருடன அந்த பையன் மேல இருக்கக்கூடிய சீட்ல உட்கார்ந்துருந்தான். அவன் என்னை பார்க்கவும் முடியல. ஏன்னா அவனோட செயல் அப்படிப்பட்டது. நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா அவனோட பேசுற அளவுக்கு எந்த வேலையுமே செய்யல. இதுக்கப்புறமா பேருந்து மதுரைக்கு வந்துச்சு. நான் இறங்கி ஆட்டோ பிடிச்சு நேரா என்னோட வீட்டுக்கு வந்தேன். என்னோட மனசு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. என்னோட பையனும் இப்படி இருக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என்னோட செயின் எனக்கு பாதுகாப்பா கிடைச்சிருச்சு. எனக்கு எந்த கெடுதலும் நடக்கல. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நைட் எவ்வளோ தாமதமா இருந்தாலும் கட்டாயமா எந்த ஒரு அந்நியனோடையும் பயணம் செய்யாதீங்க. ஏன்னா அந்த ஆள் எப்படிப்பட்டவன், என்னென்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் பகல்ல வெளியில போங்க. இரவுல வீட்லயே இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த காலத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு